இன்றைக்கி கைமணம் சேனலில் சூப்பரான மைதா மாவு கேக்கு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ஒரு கப் அளவு மைதா மாவு, அதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை, ஒரு பிஞ்சு உப்பு, ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டுட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ அரை கப்பு ஜீனி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய் இது பவுட்ரு பண்ணிடலாம். பவுட்ரு பண்ணிவிட்டு மாவோட சேர்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிட்டு தேங்காய் திருவி இந்த மாதிரி பொன்னுருவலாக வறுத்து எடுத்துக்கலாம். நெய் தான் சேர்க்கணும். இப்போ நல்லா அப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இதை மாவில் சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அழுத்தி எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பிசையணும். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் இந்த மாவு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதில் சப்பாத்தி மாவு மாதிரி ஷேப்பில் தேய்ச்சிட்டு இப்போ பீஸ் போட்டுடலாம். எந்தெந்த மாதிரி இந்த மூடி வச்சு பீஸ் போடலாம், இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி பீஸ் போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பீஸெல்லாம் போட்டுடலாம். அதில் போட்டு 2 பக்கமும் மாறி மாறி வேக விடணும். அடுப்பை கம்மியாக வச்சிடணும். ஹையில் இருந்தால் வெளியே கருத்துட்டு உள்ளே வேகாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். இப்போ பபிள்ஸில் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம். மீதமுள்ள மாவு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி எல்லாமே போட்டாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கும். கலகலன்னு உள்ளே வெளியே நல்ல மொறுமொறுன்னு, உள்ளே சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.